கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹேமா வந்து மாத்திரை சாப்பிட்றப்ப சுபா வந்து தடுத்தாங்க. வேற லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம காலையிலேருந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். எந்த வீடியோவும் சரியாக வந்து 2000 3000 கூட வரமாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரில. 1 மணி நேரத்துக்கு 200 300 தான் இருக்குது. நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒவ்வொரு வியூஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். இந்திரா வந்து அந்த நர்ஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. மரியாதையாக எல்லா உண்மையும் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே வந்து அராஜகம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் வந்து காவியாக்கு எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி ராகினி, ஹேமா வந்து தந்திரமான முறையில் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏங்க எனக்கெல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் பற்றிக்கிட்டு வருதுங்க அப்படின்னு சொல்லி ஹேமா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்னங்க செஞ்சு கிழிச்சிங்க? ஏம்மா எனக்கு என்ன குழு குழுன்னா இருக்குது, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா காரியத்தையும் வந்து இந்திரா வந்து தடுத்து வச்சுட்டா இந்த விஷயத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆனதே பெரிய விஷயம். இந்திராவுக்கு எதுவும் லீக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்காங்க. இருப்பினும் வந்து காவியாவை எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. 5 மாதம் ஆயிடுச்சுங்க. இன்னமும் எதுவும் பண்ணலன்னா சீமந்த ஃபங்க்ஷன் கிராண்டாக வந்து நடந்துடும். இப்போ நீங்கள் என்னங்க செய்ய போகிறீங்கன்னு சொல்லி ஆச்சா புச்சான்னு கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமாவும் ராகினியும். ஒரு பக்கம் இந்திரா வந்து தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இந்திரா வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு இடத்துக்கு வந்து கடைக்கு பக்கத்தில் சைடில் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த நர்ஸ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ராகினிக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டா, அவள் பேர் இந்திராவே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பாட்டமாயிட்டாங்க. என்னது இந்திராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா? என்னடி சொல்கிற? நீ இப்போ எங்கே இருக்க? அவளை தள்ளி விட்டுட்டு நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி நான் வந்துட்டேன். நீங்கள் தான் என்ன மேடம் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நர்ஸு. நீ அவகிட்ட முதல்ல தப்பிச்சிரு. தப்பிச்சு வந்து இங்கேருந்து இடத்த வந்து காலி பண்ணிவிடு. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன்னு சொல்லி ராகினி வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போது, இந்திரா தேடிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே அந்த நர்ஸ் கையை வந்து பிடிச்சிட்டாங்க. மரியாதையாக சொல்லுடி, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லணுன்னா ராகினிக்கு வந்து வாய்ஸ் வந்து கேட்டது இந்திராவோட வாய்ஸு. அவ்வளோதான் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஃபோன் வந்து கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. என்னங்க ஆச்சு? இந்திரா வந்து நர்ஸை வந்து பிடிச்சிட்டா. அப்போனா அவ்வளோதான் நம்ம சோலி முடிஞ்சிச்சு. நிச்சயம் வீட்டுக்கு வந்து நம்மளை அடித்து துரத்தி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நர்ஸு திருப்பியும் தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை வந்து சுபா வந்து கேட்குறாங்க. என்னங்க கடைசியில் நமக்கு இந்திரா வந்து ஆப்பு வச்சுட்டாளா? காவியா எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க. இதை வந்து அந்த வழியாக வந்த சுபா வந்து கேட்டுட்டாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுபா வந்து கேட்டது, அட பாவீங்களா நீங்கள் தான் வந்து இதெல்லாம் பண்ணீங்களாடா? காவியா என்ன பாவம் பண்ணா? அப்போனா எனக்கு குழந்தை பிறக்கிறதும் ராகினிக்கு பிடிக்கல, காவியாவுக்கு குழந்தை பிறக்கிறதும் ராகினி பிடிக்கல. இந்த வீட்டோட வாரிசையை வந்து இப்போ தான் வந்து எதாவது ஒன்று கணக்கு ஒன்று பண்ணுறாளா? இதை சும்மா விடக்கூடாது. வர கோவத்துக்கு வந்து கதவை திறந்துட்டு உங்கள் 2 பேரும் மண்டையும் பிடிச்சி அப்படியே கீழே வந்து எடுத்துகிட்டு வரணும் தான் ஆசை. இருந்தாலும் என்ன பண்ணுறது? தலைமுடியை பிடிச்சி இழுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சுபா வந்து ஆவேசமாக வந்து கேட்டுட்ருக்காங்க டோருக்கு வெளியே. ஏங்க இப்போ என்னங்க பண்ண போகிறோம் தெரியலையே. இந்திரா கிட்ட வந்து அந்த நர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அப்புறம் அவ்வளோதான். அவள் எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆகி நமக்கு ஃபோன் அடித்தா மட்டும்தான் நம்ம இங்கே வந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா அவ்வளோதான். வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. வீட்டை விட்டு அடித்து துரத்துவாங்க. அடித்து கூட துரத்த மாட்டாங்க. இந்த வாட்டி அதை விட வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ராகினி வந்து பயமுறுத்தி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமா. ஒரு பக்கம் அந்த நர்ஸை வந்து துரத்திக்கிட்டே போகிறாங்க நம்ம இந்திரா. ஒரு முட்டுச்சந்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. கையை வந்து செமையாக வந்து முறுக்குன்னு முறுக்குறாங்க. மரியாதையாக சொல்லன்னு வச்சுக்கேன். நீ என்ன கதிக்கு ஆளாவன்னு எனக்கே தெரியாது. எங்கள் அக்கா வாழ்க்கையை பாழாக்குன்னு நினைக்கிறியா? நீ உண்மையை சொல்லிட்டேன்னா போலீஸில் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லலைன்னு வச்சுக்கேன் அப்புறம் உன்னை இல்லாமல் ஆக்கிடுவேன் பார்த்துக்க. இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான். சொல்லிடுறேன் மேடம் சொன்னால் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ராகினி வந்து எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. இவங்கள்ட்ட எல்லா உண்மையும் சொல்லி இப்போ நமக்கு 10 பைசாவும் பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கீழே உட்காந்துடுறாங்க. முடியல மேடம் நான் எதாவது பண்ணுறேன்னு சொல்லி இந்த பக்கம் சுற்றி பார்க்குறாங்க நம்ம இந்திரா. அப்பன்னு பார்த்தா அந்த நர்ஸ் வந்து கீழேருந்து மண் எடுத்து கண்ணில் தூக்கி போட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. யார்கிட்டயே வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. சார் என் ஃபோன் வந்து தொலைஞ்சிச்சு, ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணலாமா அப்படின்னு நர்ஸ் பேசும்போது ராகினி நம்பர் ஆல்ரெடி வந்து மெமரியில் இருந்துருக்கு போல இருக்குது. கால் பண்ணும்போது சொல்றி என்ன புது நம்பர்லேருந்து கால் பண்ணுற? நீங்கள் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ என் வேலைக்கு ஆஃப் ஆகிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் மேடம். எனக்கு இருக்கிறது ஒரே ஃபேமிலி. பின்ன எனக்கு என்ன 10 ஃபேமிலியாக இருக்குது? எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே ஃபேமிலி தான். நீ ஊரை விட்டு போயிடு. மேடம் ஊரை விட்டு போனால் வேலையெல்லாம் வேணுமே மேடம். வேலை இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? சரி எவ்வளோ பணம் வேணான்னு கேளு நான் தரேன். 5 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நர்ஸு. ஒன்று கேட்குறாங்க 5 லட்சம் ரூபாயா? மேடம் நான் ஊரை விட்டு போகிறேன். என் வாழ்வாதாரமே அடுத்தது என்ன ஆகப்போகுதுன்னே தெரியாமல் இருக்கிறப்ப 5 லட்சமே கம்மி தான். எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லு, நான் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து சுபா வந்து கேட்டுட்டாங்க. லொக்கேஷனில் வந்து ஃபாலோ பண்ணி நர்ஸுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்களா? அப்போனா அதை வீடியோ எடுத்துட்டா கையும் களவுமா வந்து மாட்டிப்பீங்க. சூப்பர், இந்த வாட்டி உங்களை அடித்து வீட்டோடு துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஏமா மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தூக்கி வாரி போட்டுச்சு அந்த இடத்துல நம்ம சுபாக்கு. இவ்வளையும் நீ விட்டு வைக்கலையா? அந்த தலைவலி மாத்திரை நீ சாப்பிடணும்ல. 2 நாள் சாப்பிட்லங்க. இருந்தாலும் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சி நீங்கள் ஆர்வமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது.
இன்னொன்று இந்திரா இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தில் யாரையுமே நம்மளால் பழி வாங்க முடியாதுன்னு சொல்லி மனசில் இருக்கிற கேவலமான எண்ணத்தை வந்து வெளியில் வந்து படுத்திட்டாங்க. என்னது, இந்திரா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற யாரையும் வந்து பழி வாங்க முடியாதா? நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல ஏமா, யார்கிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே உளறேன் பாரு. உளறீங்களா இல்லை உண்மையை சொல்கிறீங்களான்னு ஹேமா வந்து கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே, என்ன இவ எப்போதும் பைத்தியமாக தான் இருப்பா, இப்படி என்ன புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறா? இல்லைம்மா, இந்திரா கிட்ட நம்ம மாட்டிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம்ல, அதனால. ஆமாங்க, காலையிலேருந்து எனக்கும் தலைவலி, நீ மாத்திரை கண்டிப்பாக போட்டே ஆகணும், சரியா? அப்போ தான் குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்காக தான் உன்னை சாப்பிட சொல்கிறேன்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. சரி, இன்றைக்கி இவளுக்கு முடிவு கட்ட வேண்டியதான். அப்போனா எனக்கும் சரி, ஹேமாவுக்கு, காவியாவுக்கு 3 பேருக்கு வந்து தந்திரமான முறையில் இப்போ தான் வந்து இத்தனை நாளாக வந்து வாரிசு வராத அளவுக்கு பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுபா, நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும், உஷாராக இல்லாமல் போனது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ராகினிக்கு ஃபோன் கால் பேசும்போது ஃபோனை வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்களே, அந்த இடத்துக்கு போகிறாங்க. இது அந்த நர்ஸோட ஃபோன் ஆச்சு, என்னது ஆனே ஆக மாட்டேது, கடைசி நேரத்தில் யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்தா, இந்த நம்பர் இருந்தால் கூட ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்து போகிறாங்க. அண்ணா, இதில் சார்ஜ் இல்லை, ஃபோன் டிஸ்பிளேயும் உடஞ்சிருச்சு, பாஸ்வேர்டும் சரியாக ஞாபகத்து வரலண்ணே, நீங்கள் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றீங்களா? சரி மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சாயங்காலம் ஆகும். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு மட்டும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னா சாயங்காலம் வாங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா மாட்டுக்கு வீட்டுக்கு வராங்க. கரெக்டாக ஒரு பக்கம் வந்து சுபா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹேமா வந்து சந்தோஷமாக நமக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி தராங்க, நமக்கு ஒரு நல்ல அத்தை கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி ஹேமா வந்து மனசில் பாசிட்டிவாக நினச்சிட்டு அந்த மாத்திரையை கரெக்டாக வந்து வாய்க்குள்ள வைக்கிறப்ப கையை பிடிச்சிட்டாங்க நம்ம சுபா. வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. ராகினியை பற்றி சொல்கிறப்ப நம்ப மாட்டாங்க. டாக்டரை வச்சு சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ராகினியோட சூழ்ச்சி எல்லாமே தெரிய வந்ததுனால ஹேமா இனிமேட் பாசிட்டிவ் கேரக்டராக மாற அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் இந்திரா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ராமச்சந்திரன் பார்த்து பேசுகிறாங்க. ஏம்மா இந்திரா, எங்கம்மா போயிட்டு வந்த காலையிலேருந்து? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மாமா, பின்ன நர்ஸை பார்த்து பிடிக்க போனேன், அவள் இவ்வளோ தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணியிருக்கா, இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் காவியோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து விளைவிச்சிருக்காங்கன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியுது, ஆனால் உங்களால் ஏற்றுக்க முடியாது, அதனால தான் இப்போ போய் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு மனசில் நிற்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அக்காவுக்கு இது மாதிரி நெகட்டிவாக நடந்துச்சுல, இனிமேட்டு நடக்கக்கூடாதுன்னா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். தின்னூர் எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் வந்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் எடுத்து அவர் கையிலே வந்து வச்சுக்கிறாப்புல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கமா, அதான் எல்லா முடிவும் பாசிட்டிவாக வந்து வந்துருச்சுல, இனிமேட்டு நம்ம எதை பற்றியும் கவலை பண்ண வேணாங்கிற மாதிரி அதிரியாக வந்து சந்தோஷமாக பேசும்போது ஜெயா வந்து பார்த்துட்றாங்க நம்ம இந்திராவை. என்ன நம்ம சொன்னால் இவ என்ன செஞ்சு வச்சுருக்கா, இவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இவ வீடா இது? நான் தான் சொன்னல, இனிமேட்டு இந்த வீட்டுக்கும் இவளுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு. அப்படி இருக்க சூழ்நிலை இவ எதுக்கு எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா? அதுவும் இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், சீமந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறப்ப இவங்க தேவையில்லாமல் நம்ம பேச்சை வந்து மீறுறாங்களேன்னு சொல்லி ஜெயா வந்து எப்போதும் போல் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. ராகினி பேச்சை கேட்டுட்டு முதல்ல மாத்திரை வந்து ஜெயாவுக்கு வந்து கொடுத்துருக்கணும் போல இருக்குது. பார்த்தப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எதையுமே புரிஞ்சிக்காமல் தங்கச்சியை வந்து மலை போல் நம்பியிருக்காங்க. ஆனால் அவங்க குழி பறிக்கிறது கூடிய சீக்கிரம் தெரிய போகுது நம்ம